எலஃபண்ட் பீச்சுக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு ஸ்நார்க்லிங் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பேக்கேஜில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்தது. ஸோ அங்கே போய் ஸ்நார்க்லிங் பண்ணிவிட்டு நீ டேவை ஃபினிஷ் பண்ணுற வேண்டியதான். நம்ம வந்து இப்போ எலஃபண்ட் பீச் வந்துட்டு இன்னும் எனக்கு ஸ்நார்க்லிங் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுன்ட்டு ஒரு சின்ன ஸ்நாக்கை போட்டு அப்புறமா ஸ்நார்க்லிங் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல இடம் தேடிட்டு இருக்கேன் உட்கார்றதுக்கு. உட்காந்துட்டேன்னா ஆரம்பிச்சிடுவேன். வாழ்க்கையிலே தடவை இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பேக்கடு சுட தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன். நூடுல்ஸ் சாப்பிட்றேன். ஏதோ மேகியில் சில்லி சூப்பான்ட்டு போட்டிருந்தான். சரி, கொஞ்சம் காரமாக சாப்பிட்லான்ட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து இந்த சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா செய்கிறாங்க. ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வாங்கிறதுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த மேகியை சாப்பிட்டதுக்கு இந்த கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் ஸ்நார்க்லிங் பண்ண. இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இந்த எலஃபண்ட் பீச்சில் இருக்குது. இதை தவிர்த்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்கு 1000 ரூபா கொடுத்து வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை இங்கே வர்றதுக்கு. நீங்கள் உங்கள் ஐட்னரியில் எலஃபண்ட் பீச் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துருங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து போர்ட் பிளேயரில் ராஸ் ஐலாண்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக தான் வந்து உங்களுக்கு நார்த் பேல் வச்சுருப்பாங்க. அதேமாரி தான் இங்கே வந்து வெறும் எலஃபண்ட் பீச் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான். வேறு எதுவும் வந்து புதுசாக பார்க்குற மாதிரியோ கற்றுக்கிற மாதிரியோ தெரிஞ்சுக்கிற மாதிரியோ இல்லை. நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா இங்கே வரலாமே தவிர்த்து வேறு எதுக்கும் இது ஒர்த்து கிடையாது. எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு, இது ஏன் க்ளீனஸ்ட்டு பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், தண்ணியை பாருங்கள். அப்படியே ஒரு ஷீட்டு, பிளாஸ்டிக் ஷீட் வச்ச மாதிரி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. மண் அது கீழே பிளாஸ்டிக் ஷீட் வச்ச மாதிரி தான் இருக்கே தவிர்த்து வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. பேராஷூட்டில் பறக்கிறாங்களா? அதெல்லாம் எவ்வளோ தெரியுமா? இங்கே வந்து உங்களுக்கு வந்து 4800 அது. ஆனால் வந்து இதே நீங்கள் வந்து போர்ட் பிளேயரில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா 3500 முடிஞ்சிடும். போங்க போங்க. வேறு என்ன சொல்கிறீங்க? ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். சொல்லுங்கள். அந்தமானுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் the water is very very cold. Not this water but the other the one near our resort is very cold. Okay. It was cold. Okay. And this is like a warmish type and it's nice. But the Radhanagar beach was the best because like there were a lot of waves. But for him it was very bad because his specs got lost. Okay. And now like we are in Elephant Beach. Elephant Beach. You have done your snorkeling? Yes, we have completed the snorkeling. Was so good. We saw Nemo. Me and Anna saw Nemo. நாங்கள் வந்து கைக்குலுக்கி பார்ட்டியை ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம என்ன பார்ட்டி பேர் வைக்கலாம்? குட்டீஸ் வருத்தப்படாத சிறுவர் சங்கம். ஓகே ஓகே. நீங்கள் இன்டர்வியூ பார்த்தீங்கல்ல, அந்த மேடம் வந்து ஆக்சுவலாக வந்து என் கூட ஃபெரியில் வந்தாங்க போர்ட் பிளேயர்லேருந்து. அந்த ஃபேமிலி அவங்களும் தமிழ் ஃபேமிலி, நல்லா ஜாலியாக பேசினாங்க. அதேமாரி நான் வந்து நேற்று சொல்லியிருப்பேன், ராதாநகர் பீச்சில் ஒரு கப்பலுக்கு எடுத்துக்கிட்டேன். நாங்கள் 3 பேருமே தனித்தனியாக தான் சுற்றுறோம். ஆனால் எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணிடுறோம். எல்லா பீச்சிலையுமே கண்டிப்பாக எங்கேயாவது மீட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஒரு கோயின்சிடென்ட்டான விஷயம் நடந்துகிட்ருக்கு. சரி, நான் போய் ஸ்நார்க்லிங் பண்ண போகிற டைம் ஆகிடுச்சு. 3 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ளே கிளம்பணும். ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் போயிட்டு ஸ்நார்க்லிங் பண்ணிட்டு கிளம்புறேன். எங்கே நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த 1600 ரூபா ஸ்நார்க்லிங் ட்ரை பண்ண சொன்னாங்கன்ட்டு போய் ட்ரை பண்ணாங்க. ஸ்கூபா டைவிங்கோட பெட்ரு. நான் எலஃபண்ட் பீச் வந்து வேஸ்ட்டுன்னு சொன்னது தப்பு. அதை ட்ரை பண்ணுறதுக்கு மட்டுமாவது நீங்கள் வரலாம்.
ஆனால் எனக்கு என்ன ஒரு கடுப்புனா மைக்கு மாட்டினதை மறந்துட்டு நான் அம்மான்னு கடல் உள்ள போயிட்டேன். மைக்கு போயிடுச்சு. இதுக்கு அடுத்து வீடியோலாம் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. சரி பார்ப்போம். சரி ஓகேங்க, நான் இங்கேருந்து கொஞ்சம் ஆட்டம் போட்டு கிளம்புறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் எலஃபண்ட் பீச். பை பாய்.